வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணனுக்கு வணக்கம். பூமிக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவர்னு அர்த்தம். கிருஷ்ணன்னு சொன்னால் கிருஷித் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வൃத்தி வாச்சகா. பூமிக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவன் கண்ணன். கண்ணனே வணக்கம். வாசுதேவாய வசுதேவருக்கு பிள்ளையா பிறந்து எங்க எல்லாருக்கும் உறவுக்காரனாயிட்டியோ இல்லையோ, குந்தி தேவிக்கு கூட பிறந்தவர் தான் வசுதேவர். அப்ப வசுதேவருக்கு பிள்ளைன்னு சொன்னா குந்திக்கு சகோதரனுடைய பிள்ளை மருமகன் இல்லையா, அந்த அளவுக்கு நெருக்கம் இல்லையோ. அத்தையாச்சே கண்ணனுக்கு குந்தி. வாசுதேவாய தேவகி நந்தனாய, தேவகியினுடைய 8வது கர்ப்பமாக இருந்து அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அவருடைய கால் விலங்குகள் அத்தனையும் முறித்தவன் அல்லவா, தேவகிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தவனே வணக்கம். நந்தகோப குமாராய, இக்கரையிலிருந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிலவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர மதுரையிலிருந்து கோகுலத்துக்கு போய் நந்தகோபாலனுக்கும் யசோதைக்குமாக இருந்து அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தவனே கோவிந்தாய நமோ நமஹா. பசுமாடு கன்றுகளை அத்தனையும் மேய்த்தவன், உலகத்தையே காத்து கொடுத்தவன் கோவிந்தன், அவனுக்கு வணக்கம் வணக்கம். ஆக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அடுத்த ஸ்லோகம் உயிரானது. நமஹா பங்கஜ நாபாய நமஹா பங்கஜ மாலினே நமஹா பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜ அங்கரையே. பெருமானுடைய திருமேனி முழுக்க எல்லாம் தாமரைய ஒத்ததாகவே இருக்குமாம். கண்ணு தாமரை, கை தாமரை, வாய் தாமரை, கால் தாமரை, எல்லாம் தாமரை. ஆக நமஹா உனக்கு வணக்கம். பங்கஜ நாபாய, உன்னுடைய திரு உந்தியிலே தாமரை கொண்டு பத்மநாபன்கிற பெயர் பெற்று அந்த தாமரையிலே பிரம்மாவையே படைத்தவனே வணக்கம். நம பங்கஜ மாலினே, தாமர மாலையே தரித்து கொண்டிருப்பவனே வணக்கம். நம பங்கஜ நேத்ராய, தாமர போன்ற கண்கள் படைத்தவனே வணக்கம். நமஹா பங்கஜ அங்கரையே, தாமர போன்ற திருவடி தாமர்கள் படைத்தவனே வணக்கம் என்று மேலும் மேலும் சொல்லுகிறார்கள். திருமங்கியாழ்வார் ஒரு பாசுரத்தில் பகவானுடைய திருமேனில் இருக்கிற ஓரோர் அவயவமும் தாமரை என்று சாதித்தார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் ஆடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலமகண்டும் தோழி அவரனான் தேவரென்னு அஞ்சினோம் என் அழகு அப்ஜபாதம் அரவிந்தலோச்சனம் பத்மபாணிதலம் அஞ்சன பிரபும் சுந்தரோரு புஜம் இந்திராபதிம் வந்திஷீய வரதம் வனாத்ரிகம். குரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலமலை அழகன சேவிக்கிறார். இப்படியா கையின் தாமரை, வாயின் தாமரை, கண்ணின் தாமரை, திருவடியின் தாமரையுமா இருக்கும்? இங்க கண்ணனுக்கு எல்லாமே தாமரையை ஒத்து இருக்குமான். கண்ணன்னு சொன்னாலே 5 திவ்ய தேசங்கள்ல பகவான் கண்ணனாகவே சேவை சாதிக்கிறார். திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள், உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்க சுந்தரம். திருவடிகள்லேருந்து திருமுடி ஈராக நிதானமா சேவித்தோம்னா அனைத்தும் தாமரை. திருவடி தாமரை, திருக்கை தாமரை, உந்தி தாமரை, பவளவாய் தாமரை, 2 திருக்கண்கள் தாமரை, கபோலம் பருத்திருக்கிறது. பெருமானுடைய கண்கள்ங்கிற தாமரை மலர்ந்து விரிந்து குளிர்ந்து எப்போதும் தண்ணீர் நீராடிக்கொண்டு இருக்கக்கூடிய தாமரைகள். சபரி பெருமாளுடைய தாமர முகத்தை சேவிச்சுண்டோம். பக்கத்தில் எழுந்துள்ளிருக்கார் திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமான். அவனும் கண்ணன்தான், பக்தர்களுக்கு ஆவி, பக்த வத்சலன், பெரும்புறக் கடல். அவனுடைய திருமுகத்தை சேவித்தோன்னு வச்சுங்கோ, தாமரை கொஞ்சறது இல்லையா, தாமரை போன்ற கண்கள். அந்த கண்கள்லேருந்து கருண வெள்ளம் பெருகுகிறது. அதை தேன்னு வச்சுங்கோ. பகவானுடைய தலையில கேசபாசம், திருமுடிக்கற்றை குழற்கற்றை இருக்கும் இல்லையோ, அது வரிசையா தேன் வண்டுகள் வரிசையில நிற்கிறாப்புல இருக்கான். எதுக்கு தேன் வண்டுகள் நிற்கும்? தேன் கிடைக்குமான்னு. கண்ணனுடைய கண்கள்ங்கிற தாமரையிலேருந்து தேன் பெருகுகிறது. அதை குடிப்பதற்கு வண்டுகள் வந்தா போல இருக்கான் தலையில இருக்கிற முடிக்கற்றை என்று திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள். பக்கத்துல திருக்குறுங்குடி தாமோதர நாராயண பெருமான் கையிலே கோல் பிடித்து கொண்டு தாமோதரனாகவும் நாராயணனாகவும் தன்னுடைய திருப்பவளம்ங்கிற தாமரை. தாமரை அப்படி மொட்டித்து மலர ஆரம்பிக்கும் இல்லையோ, மலர்றச்சே மெதுமெதுவா விகசிக்கும். அதை போல இந்த பெருமானுடைய பவளத்தை சேவிச்சோம். எப்பவும் ஏதானு பேசுறதுக்கு துடிச்சுட்டே இருக்கா போல இருக்கிற திருப்பவளம். இன்னும் தள்ளி போனோம்னா திருக்கோவலூர் ஆயன், உலகத்தை எல்லாம் தாவி அளந்தவன். இந்த திவ்யதேசத்தில் கண்ணனாகவே ஆயனாக ஆயர்மங்கை வேயத்தோள் விரும்பியவனாக சேவை சாதிக்கிறார். அவருடைய திருக்கைகளை சேவித்தாலே அபயம்,
ஆரும் கவலைப்பட வேண்டாம், இதோ தாமரைய ஒத்த கண்களை கொண்டு உங்களை ரட்சிக்கிறோம், கைகளால ரட்சிக்கிறோம் என்ன அவர் சொல்லுகிறார். கபிஸ்தலத்துக்கு போனோம்னு வச்சுங்கோ, கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் குறைக்கிடக்கும் உள்ளத்தெனக்கு என்று திருமழிசையாழ்வார் சாதித்தா போலே இந்த பெருமானுடைய திருவடிகளே தாமரை. அப்ப திருவடி தாமரை, திருக்கண் தாமரை, திருவாய் தாமரை, திருக்கை தாமரை, திருமேனியே தாமரை தான். அப்படிப்பட்ட கண்ணனே, உன்னை நேர சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம், உனக்கு வணக்கம் என்று குந்தி தேவி நமஸ்கரித்தாள். உன்னுடைய பிறவி பயன் ஏதோதோ என்று ஒவ்வொருத்தர் சொல்லுகிறார்கள். நீ பிறந்தது சாதுக்களை சம்ரட்சிக்கவாம், துஷ்டர்களை முடிக்கவாம், தர்மத்தை நிலைநிறுத்தவாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ இத்தனையும் பிறந்து இத்தனை சேட்டிதங்களையும் பண்ண அந்த கதையை சொல்லி சொல்லி நாங்க மோட்சம் போறதுக்காகத்தான் நீ பிறந்தாய் என்று நான் கொள்ளுகிறேன் என்று பலவாலும் உத்தரையின் திரௌபதியும் பெருமானிடத்தில் சரணாகதி பண்ண பகவான் அந்த சிசுவை ரட்சித்து கொடுத்தார். பிற்பாடு சிரித்து கொண்டே நான் விடை பெறுகிறேன்னு கண்ணன் ஒரு பக்கம் புறப்படுகிறார். ஆனால் தர்மபுத்திரனுக்கு கவலை சூழ்ந்தது. நாமோ பல பேரை கொண்டிருக்கிறோம், அதனால அஸ்வத்தாமா நம்ம பிள்ளைகளை கொல்ற அளவுக்கு வந்துட்டான். அப்ப விரோதம் வளருகிறது. இன்னும் அது முடியறதா தெரியல. இந்த சண்டையே நாம் போட்டிருக்க கூடாதோ என்று தர்மபுத்திரன் கவலைப்பட்டான். சிறுவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று பல பேரை கொன்று விட்டோம், நமக்கு முக்தி கிடைக்கப் போவதில்லை என்று தர்மபுத்திரன் பட்ட கவலையை பார்த்து கண்ணன் சொல்லுகிறான், இனி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன். குருக்ஷேத்திரத்தில் அம்பு படுக்கையில் பீஷ்மாச்சாரியர் படுத்திருக்கிறார், உனக்கு ஏது சந்தேகம் இருந்தாலும் அவரை சென்று கேட்டுக்கொள் என்று சொல்ல அனைவரும் கண்ணனை முன்னிட்டு கொண்டு குருக்ஷேத்திர தர்ம பூமியை நோக்கி புறப்படுகிறார்கள். நாமும் காத்திருந்து பார்ப்போம்.